பிரதீப் ரங்கநாதன் வந்து நம்ம கமலையும் ரஜினியை வச்சு இயக்க போறாரு. ஏங்க அதெல்லாம் நடக்காத காரியங்க. ஏன் அவருக்கே நல்ல மார்க்கெட் இருக்குங்க. கண்டினியூஸாக 3 ஹிட் கொடுத்துருக்காரு. எதுக்கு அவர் இன்னொருத்தர் போய் டைரக்ட் பண்ணணும்? அவரை டைரக்ட் பண்ணுறதுக்கு வரிசையாக 100 நின்றுட்டு இருக்கான். இதெல்லாம் பொய் தகவல். அதாவது பிரதீப் ரங்கநாதன் போய் ரஜினிகாந்த் கமல்ஹாசன் படத்தை இயக்குறாருங்கிறது பொய் தகவல், வதந்தி, சும்மா கிளப்பி விடுறது. ஏன்னா அதை மாதிரி தான் கிளப்பி விட்டுருக்காங்க. உங்கள்கிட்ட கேட்டால் கரெக்டாக இருக்கும். அதனால இல்லை அவர் பிரதீப் ரங்கநாதன் வெல் செட்டில்டு. அவர் இன்னொருத்தருடைய கதையும் அவர் பாலிஷ் பண்ணி கிட்டு கொடுத்துருவார். இப்போ டியூட் வந்து அவர் டைரக்டர் கம் ஹீரோ இருக்கனால பல சீன்களை அவரே கிரியேட் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. அதாவது கீர்த்தீஸ்வரனா அவர் டைரக்டர் வந்து இதை ஒத்துக்கிட்டார். அதாவது என்னுடைய கேரக்டரை வேற லெவலுக்கு கொண்டு போயிட்டாரு பிரதீப் அப்படின்னு சொன்னார். அதனால தான் அது நீங்கள் டைரக்டர் ஒரு லைனில் ஹீரோ ஒரு லைனில் இருந்து படம் ஓடாது. அதில் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருக்கிற பிரதீப் ரங்கநாதன் இந்த சூழ்நிலையில் போய் எதுக்கு ரஜினி கமலை